பேசக்கூடாது. தரித்திரம் எனக்கு ஆகுமா என்று சொல்லி அப்ப புரியுங்களா? அப்ப நம்ம பேசணும். எத்தனை பேர் ஏழையாக இருந்தீங்க புரியுங்களா? நம்மள ஏழையாக இருந்து சிங்கப்பூர் தேசத்துக்கு வருகின்ற பொழுது எங்கேயாவது ஏன்னா ஒரு உட்கார்றதுக்கு இடம் கிடைக்குமா, படுக்கிறதுக்கெல்லாம் ஒழுங்கா இடம் கிடைக்காம கம்பியும் கட்டல ஏன்னா வந்து பிரிக்க பாய் கிடக்காம பாய் இல்லாம பக்கத்துல படுத்துறாங்க சிங்கப்பூர் வரும்போது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏழை கர்த்தர் எந்த நிலைமையில உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏழை குப்பைன்னு பேசக்கூடாது. ஏழை குப்பை தரித்திரம் என்று சொல்வதெல்லாம் மாயை புரியுங்களா? ஒரு காலத்துல இருந்தது அந்த மாயை சூரியனை கண்ட பனியை போல மாயை மறைந்து விட்டது. வாயில ஏழை பேசாத. நீங்க வந்திருக்கீங்களா ஊருக்கு? ஊர்ல முதல்ல காலையில வைக்கும் போது எப்படி இருந்தீங்க? இன்னைக்கு குடும்ப குட்டியோட எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறீங்க. அப்ப ஏழை என்று சொன்னது மாயை. அதனால இந்த மாயை குறித்து பேசாதீர்கள், தரித்திரத்தை குறித்து பேசாதீர்கள். அதெல்லாம் என்னது? மாயை. சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் என்னது? மாயை. மாயை குறித்து நம்ம பேசக்கூடாது. ஏழை தரித்திரம் குப்பை என்று சொல்லி பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் என்னுடைய டெஸ்டினி என்னவென்றால் என்னுடைய டெஸ்டினி கர்த்தர் என்னை ஐஸ்வர்யமாக மாற்றுகிறார், என்னை மேன்மைப்படுத்துகிறார், என்னை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 12:18 பார்க்கின்ற பொழுது பட்டய குத்து போல பேசுகிறவன் உண்டு, நாணம் உள்ளவருடைய நாவோ ஔஷதம். வசனத்தை கொஞ்சம் அப்படியே கவனிச்சு வாங்க புரியுங்களா? இல்ல நோட் பண்ணிக்கங்க புரியுங்களா? நீங்க பெறட்டு முடியும் விட்டுருவீங்க. அதனால பேப்பர் கூட என்ன நோட் பண்ணிக்கலாம். பட்டய குத்து போல பேசுகிறவன் உண்டு, நாணம் உள்ளவருடைய நாவோ ஔஷதம். நீதிமொழிகள் 12:18 ஏற பாருங்க. Tongue of wise promotes health. என்ன சொல்லப்பட்டிருக்குதா? நாவே ஒரு நல்ல மருந்தாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இல்லைங்க எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் பிபி இருக்குங்க, எங்க வேணா எங்க அங்க கூட்ட காலத்துல இருந்து எல்லாருக்கும் பிரஷர் இருக்குங்க, எல்லாருக்கும் சுகர் இருக்குங்க. அப்படி பேசாதீர்கள். நாவே நமக்கு நல்ல மருந்தாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஔஷதம் என்றால் என்னது? மருந்து என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இல்லங்க வந்து எனக்கு 40 வயசுல சுகர் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நீ வரும்னு சொன்ன, இப்ப 35 வந்துருச்சு. எப்ப வரும்னு காத்துட்டு இருக்க. 5 வருஷத்துக்கு மேல என்ன செஞ்சிருச்சு? நாக்கு என்ன செஞ்சு? அது உண்டாக்கிருச்சு. ஹல்லேலூயா. அதனால என்னத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தோ சுகவீனத்தை குறித்து பேசவே கூடாது. பலவீனன் பலவான் என்று சொல்லுவானாக. ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறது சுகத்தை ப்ரோமோட் பண்ணக்கூடிய இந்த நாவு, அந்த நாவுல சுகத்தை குறித்து நீங்க பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜீவனை தெரிந்து கொண்டு அதை செய்ய வேண்டும். அப்ப வந்து சுகம் எங்க இல்ல, ரொம்ப தூரத்தில் இல்ல. சுகம் எங்க இருக்கிறது? மூக்கு கீழே வாயில இருக்கிறது. நாவு நல்ல ஔஷதம் என்று நல்ல மருந்து என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப வந்து இத வாயில வைக்கின்ற பொழுது ஜீவ ஊற்றிலிருந்து நீங்க பேச பேச என்ன செய்யும்? அதிலிருந்து நல்லவற்றை என்ன செய்யலாம்? நீங்க மூண்டு கொள்ளலாம். ஆரோக்கியத்தை உண்டாக்கும் விதத்தில் என்ன செய்யணும்? பேச வேண்டும். அதனால்தான் மார்க் 11:24 இயேசு என்ன சொல்கிறாரு? ஒருவனும் ஒரு காலம் கனியை புசியாது இருக்க கடவன். உடனே சீசர்கள் கேட்டாங்க, மறுநாள்ல அந்த ரிசல்ட்டை பார்த்தாங்க என்று பார்க்கிறோம். என்ன பேதுரு என்ன சொன்னாரு? ரவி நீ சபித்த மரம் பட்டு போயிற்று. ஹல்லேலூயா. அப்ப ஒரு வார்த்தையினாலே அத்தி மரத்தை பட்டு போக செய்ய முடியும் என்றால் ஒரு வார்த்தையினாலே உங்களுக்கு சரீரத்த சுகத்தை கெட்டு போக செய்ய முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு வார்த்தையினால அத்தி மரத்தை பட்டு போக செய்ய முடியும் என்றால் அதே ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டு உங்களோட சரீரத்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்க. ஒருத்தர் வர்றாரு, என்ன பிரதர் ரொம்ப டல்லா இருக்கீங்க? ஓ நான் உண்மையிலே டல்லோ. உடனே டல்லா வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கீங்களா? நல்லா வருவீங்க, என்ன கொஞ்சம் செய்யணும்னா வந்திருப்பீங்க. என்ன பிரதர் ரொம்ப சோகமா இருக்கீங்க அப்படி சொன்னே, ஓ உண்மையிலே நம்ம சோகமா இருக்குமோ அப்படின்னு நல்லா இருக்கு மைண்டை சொல்லி அப்படி டைம் என்ன செஞ்சிடுறீங்க? உட்காந்துறீங்க, சேர போட மாட்டீங்க. ஏன்னா டல்லா ஆகிட்டீங்க, மனசாகி போச்சு, ஒரு வேலை செய்யறது கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம மனசுல என்ன ஆகிறது? வார்த்தை. அப்ப ஒரு வார்த்தை உள்ள சுகத்தை கொடுக்க முடியும், ஒரு வார்த்தை சுகத்தை கெடுக்கவும் முடியும். ஹல்லேலூயா. வார்த்தை வியாதி உண்டாக்க முடியும், நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு கொடுக்க முடியும். அதனாலதான் பலவீனன் பலவான் என்று சொல்லுகின்ற பொழுதே ஆரோக்கியம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து பேசிய பொழுது ஒரு மரத்தினுடைய வேற புடுங்கி விட்டது மாதிரி ஆகிப்போச்சு. ஹல்லேலூயா. இப்ப நம்ம எத்தனை குடும்பத்தை புடுங்கி விட்டுருக்கோம். வேற குடும்பத்துல வாயை பேசி சரிங்களா? அனைவரும் தெரியல, இது பேசுறதுனால அப்பதான் சண்டைன்னு வைப்பாங்க. சொல்லும் பாருங்க ஒருத்தர். ஏன்னா நேற்று கூட கேட்டேன், என்னையா ஊர்ல மருந்துல பூச்சி மருந்து அடிச்சியா? நேற்று கேட்டேன். அன்னைக்கு சொன்னீங்கல்ல, நான் பூச்சி மருந்து அடிக்கல, இப்ப நாங்கெல்லாம் சமாதானமா இருக்கோம். புரியுங்களா? ஏன்னா அவருக்கு எங்களுக்கு ஏன்னா
பாருங்க அவரு வயல்ல இதாக போச்சு, அவர்தான் பூச்சி மருந்து அடுத்தான்னு சொல்லிட்டு இங்க இருந்து அண்ணன் கடிச்சு நம்ம வயல அவங்க வந்து ஏதோ மருந்து அடிச்சுட்டா, அதனால எல்லாம் வந்து நெல் என்ன புல்லு எல்லாம் எல்லாம் இது நெல் எல்லாம் இதாகி போச்சு. நீ என்ன செய்ய ராத்திரியா நீ பூச்சி மருந்து வாங்கி ஏன்னா கெட்டு போகக்கூடிய மருந்து எல்லாம் அவன் வயல் தூவுனார். அப்படி செய்யாதையா, நீ தூங்கினா கூட பெரிய பிரச்சனை வெட்டு குத்தா ஆகி போகும். ஏன் ஊர்ல நீ சண்டையா மதிக்கிறது இல்லை, என்ன சர்ச்சைக்கு போற ஆள் தான் வந்து சொல்லி என்ன பண்ணாங்க. இப்ப நல்லா சந்தோஷமா இருக்கிறோம், அவருக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை, சிரிச்சுக்கிறோம். பாருங்க அது முக்கியம். நம்ம வாழ்க்கையில் என்னன்னாக்க ஏன்னா வந்து ஒரு வார்த்தையை கொண்டு என்ன செய்ய முடியும், வேறையும் கொடுக்க முடியும், குடும்ப வாழ்க்கை சீர்குலைக்க முடியும். அப்ப வந்து என்னைக்கு நம்ம வந்து நெகட்டிவான பிற்போக்கான வார்த்தையில் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, சுடுவினத்தை குறித்து பேசக்கூடாது. நாம ஜீவ ஊற்றாக இருப்பதனாலே அதை மரண ஊற்றாக மாற்றக்கூடாது. புரியுங்களா? நாம எப்படி மாற்றணும், ஜீவ ஊற்றாக மாறணும். ஹல்லேலூயா. ஜீவ ஊற்றாக மாறுகின்ற பொழுது அப்ப நான் ஒரு வார்த்தை டக்குன்னு சொன்னா அது நடந்து போய் விடுகிறது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை டக்குன்னு சொன்னும் என்ன ஆகிறது, நடந்து விடக்கூடியதாக இருக்கிறது. அதனால பிள்ளைகளை குறித்து நம்ம என்ன பிள்ளை உருப்படியா வாயிலிருந்து வரக்கூடாது. எப்படி சொல்றாங்க ஊர்ல பாத்தீங்களா, ஊர்ல எப்படி சொல்றாங்க, அம்பி நீ தங்க கம்பிக்கிறாங்க சொல்றாங்கல்ல, பிராமணர் அம்பி நீ தங்க கம்பி. அவன் ஐஏஎஸ் செக்ரட்டரி அப்படி பெரிய ஆஃபீஸ்ல இருக்கிறான், தங்க கம்பியா இருக்கிறான். நம்ம வந்து அப்படி பேசிக்கிறாங்க, ஆடு மேய்க்க போ மாடு மேய்க்க போனா அப்படிதான் போயிட்டு இருக்கும். புரியுங்களா? அப்ப நாம பார்த்து பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது மிக முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கை எதை வேணுமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். அது எனக்கு உண்டாகி இருக்கிறது என்று நம்ம விசுவாசிக்கின்ற பொழுது அதனுடைய நம்ம நடக்கும். மத்தேயு 12:35 மத்தேயு 12:35 நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். 34 படிங்க பிரதர். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் என்ன செய்யும், வாய் பேசும். அப்ப இருதயத்தை எதை வச்சிருக்குமோ அதான் பேசும். நல்ல மனுஷன் நல்ல கனிகளை நல்ல இருதயமாய் பொக்கிஷத்தில் நல்லவர்களை எடுத்து காட்டுகிறான் என்று பார்க்கிறோம். அவன் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அவன் என்ன செய்ய வேண்டும், கணக்கு ஒப்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் வரையும் போது நீங்க வந்து ஆசீர்வாதத்தோட நீ இப்படிதான் நீ ஏன் பேச, நீ உன்னுடைய நல்ல ஆசீர்வாதம் வாழ்க்கை உண்டாக்கிட்ட. அப்ப ஆண்டவர் கேட்பாரு, அப்பா உன்ட்ட அதிகாரத்தை கொடுத்தேன், நல்லதை பேசு கெட்டது ஜீவனை குறித்து பேசு மரணத்தை குறித்து பேசிட்டு நீ எதை தெரிஞ்சு வந்து பேசினாய், ஆண்டவர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். புரியுங்களா? அப்ப 37 பார்க்க, உன் வார்த்தையினால நீதிமான் என்று தீர்க்கப்படுவார், உன் வார்த்தையினால குற்றவாளி என்று 12:37 உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். புரியுங்களா? தெரியுங்களா? அப்ப வார்த்தை மூலதான் நம்ம நீதிமானோ இல்ல குற்றவாளி என்றோ புரியும். புரியுங்களா? அந்த வார்த்தையை கொண்டுதான் ஒரு சந்ததியை கெட்டு போய்விட்டு, இந்த வார்த்தையை கொண்டுதான் என்ன செஞ்சது, ஒரு சந்ததியை 30 லட்சம் ஜனங்கள் வார்த்தையை கொண்டே கெட்டு போயிட்டாங்க. புரியுங்களா? ஆண்டவர் சொன்னார், பல முறை சொன்னார், உனக்கு பாவம் தேர்வு போடுகிற வாக்குத்தத்தம் அந்த தேசத்துக்குள்ள நான் அவனை கொண்டு போவேன், கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போவேன்னு சொன்னார். புரியுங்களா? இந்த 30 ஜனங்கள்ல ஏன்னா வந்து 2 பேரை தவிர மற்ற எந்த ஆளும் வாயை திறந்து கர்த்தர் என்னை பாலும் தேர்வும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் வைப்பார் வாயில் சொல்லவே கிடையாது. ஹல்லேலூயா. வடங்காலத்துல ஜனங்களா இருந்தாங்க, ஐயோ அங்க ராட்சசங்களா இருக்காங்க, அவங்க சாப்பிட்டுருவாங்க, வெட்டுக்கிளிய போறாங்க திரிகிறோம். இன்று வாயை சொன்னதுனாலே வாயின்படியாகவே வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் இதான் சட்டம். நீதிமொழிகள் பார்த்தோம் பாருங்க, 12, 18, 20 தான். வாயின் பலனால் வயிறு. வனாந்தரத்தில் 30 ஜனங்கள் வாயில் என்ன பேசினாங்க, மரணத்தை குறித்து பேசினாங்க. நாங்க வனாந்தரத்தை சாகவே வந்தோம், அங்க எழுத்துற கடலில் இங்கே கொண்டு வந்துரு சொன்னாங்க, அங்கே செத்து போனார்கள். வாயின் பலனால் என்னாச்சு, 30 ஜனங்கள் அந்த 2 பேரை தவிர மரணத்தை குறித்து பேசினார்கள், மடித்து போனார்கள். ஹல்லேலூயா. அப்ப புதுசா போல அந்த கானான் தேசத்துல இவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் கானான் தேசத்துக்குள்ள 30 லட்சம் பிறந்தாங்க, போனாங்க. ஹல்லேலூயா. அப்ப அவங்களுக்காகத்தான் என்ன ஆண்டவர் என்ன செய்தார், வந்து யாத்ராமத்துல ஒரு சட்டத்தை கொடுத்தாரு, 10 கட்டளை கொடுத்தாரு. மீண்டுமாக உபாகமத்துல இந்த புது சந்ததிக்காக மோசே மீண்டும் அவங்களுக்கு விலகி சொல்றாரு. புரியுங்களா? 2 சட்டங்கள் அல்ல, 2 நியாய பிரமாணம் அல்ல, ஒரே நியாய பிரமாணம் தான். நியாய பிரமாணத்தை கேட்டாலும் என்ன செஞ்சுட்டாங்க, செத்து போயிட்டாங்க. அப்பா எல்லாம் செத்து போயிட்டாங்க. பிள்ளைகளுக்கு மீண்டும் என்ன செய்றாரு, அத மோசே என்ன செய்றாரு, ஞாபகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப வந்து பாருங்க, இதை நம்ம என்ன செய்யணும் இன்னைக்கு வந்து அது சொல்றோம். அப்ப மார்க் 11:24 பாருங்க,
ஏன்னா என்ன சொல்கிறோமோ அது நடக்கும், சொன்னபடியே நடக்கும். புரியுங்களா? அப்ப இங்க சபைக்கு வர்றீங்க, 1 மணி நேரம் இருக்கீங்க, ஒரு சில நிமிடங்கள்ல விசுவாச வார்த்தை பேசுறோம். இந்த விசுவாச வார்த்தை ஒரு சில நிமிடங்கள்ல பேசிட்டு வெளியே போய் வீட்டில் இருக்கக்கூடிய மீதி 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் 58 நிமிஷமும் அவிசுவாச வார்த்தையில பேசினா அதுதான் நடக்கும்.